الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. وقال رسول الله صلى الله عليه وسلم أسوأ الناس سرقة الذي يسرق من صلاته. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறை நேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரஜபு மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரஜபு மாதத்தில் தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கிய கடமையான தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். எனவே இந்த மாதத்தில் தொழுகையை குறித்து, தொழுகையில் கவனம் சிதறாமல் தொழுகுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, தொழுகையில் கவனம் சிதறாமல் இருப்பது மிக முக்கியமான விஷயமாகும். மன ஓர்மையுடன் உடலும் உடல் உறுப்புகளும் நிதானமாக மன நிம்மதியாக மன ஓர்மையோடு தொழுகுவது என்பது தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. எனவே தொழுகையிலே அவசரமாக தொழுகுவதும், நிதானம் தவறி மன ஓர்மை இல்லாமல் தொழுகுவது என்பது அந்த தொழுகைக்கு எந்த விதமான நன்மையோ எந்த விதமான மதிப்போ கிடையாது என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது பின்னால் ஒரு மனிதரும் வந்தார். வந்து வேகமாக அவசரமாக தொழுதார். தொழுது முடித்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு இர்ஜி ஃபஸல்லி இன்னக லம் துஸல்லி, நீங்கள் திரும்ப போய் மறுபடியும் தொழுகுங்கள். இன்னக லம் துஸல்லி, ஏன்னா நீங்கள் தொழுகலை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்ன பொழுது அந்த மனிதர் மறுபடியும் போய் தொழுதார். அதே மாதிரி அவசரமாக தொழுதார். தொழுது விட்டு வந்து மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்ன பொழுது நபி அவர்கள் மறுபடியும் போய் தொழுகுங்கள் சொன்னாங்க.
இதே போல் 3 தடவை நடந்தது. அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு எப்படி தொழுகணும்னு தெரியல, நீங்க தொழுகிற முறையை கற்றுக் கொடுங்க என்பதாக அந்த மனிதர் கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பரிபூரணமாக ஒழுவு செய்யுங்கள். ஒழுவு செய்து முடித்ததற்கு பிறகு மன ஓர்மையோடு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள். தக்பீர் கட்டியதற்கு பிறகு குர்ஆன்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதுங்க. அதுக்காக காலம் முழுக்க அந்த 4 சூறாவே அல்லாம ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஆசையோட குர்ஆன்ல எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளவு மனப்பாடம் பண்ணலாம். அந்த 4 சூறா மட்டுமல்ல, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஏதோ மிஞ்சி போன தப்பத்தியதா. இதுவல்ல, குர்ஆனில் உங்களுக்கு தெரிந்ததை ஓதுங்கள் என்றால் அது மாத்திரமல்ல, நம்மால் முடிந்த அளவுக்கு குர்ஆனை ஆசையோடு ஆர்வத்தோடு தொழுகையில் ஓதுவதற்காக சில சூறாக்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு குர்ஆனில் எது தெரியுமோ அந்த தெரிந்ததை கியாமிலே, அந்த நிலை நிற்றலிலே ஓதுங்கள். கராத் ஓதி முடித்ததற்கு பிறகு ருக்கு செய்யுங்கள். அந்த ருக்குவில் சிறிது நேரம் காத்திருங்கள். பிறகு எழுந்திருங்கள். சஜ்தா. இதே போன்று உங்களுடைய தொழுகையை பரிபூரணமாக நிறைவு செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இது நமக்கும் ஒரு பாடம். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தில்க ஸலாத்துல் முனாஃபிகி, தில்க ஸலாத்துல் முனாஃபிகி, தில்க ஸலாத்துல் முனாஃபிகி. 3 தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை முனாஃபிக் நயவஞ்சகனுடைய தொழுகை என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு உதாரணம் சொன்னார்கள். ஃபனகர அர்பஅன், கோழி கொத்துவதை போல் அவர் தொழுகையை 4 ரக்காத்து தொழுகையை கோழி கொத்துறது மாதிரி 1 நிமிஷத்தில் தொழுது முடித்து விடுவார். இப்படிப்பட்ட தொழுகை அது முனாஃபிகனுடைய தொழுகை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய நபர்களுடைய தொழுகையினுடைய நிலை இப்படித்தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 4 ரக்காத்து தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷங்கிறதே ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கு நிறைய நபர்களுடைய தொழுகை அவங்க என்ன ஓதுறாங்கன்னு அவங்களுக்கு விளங்காது. ஒரு 2 நிமிடத்தில் 4 ரக்காத்து தொழுகையை தொழுது முடித்து விடுகிறார் என்றால் அவருடைய தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு தொழுகையை தொழுது வைக்கக்கூடிய ஒரு இமாம். எனக்கு பின்னால் நீங்கள் நின்றாலும் கூட எனக்கு முன்னால் நீங்கள் இருப்பதைப் போல நான் உங்களை பார்க்கிறேன். எனவே தொழுகையில் நீங்கள் மன ஓர்மையோடு, உள்ளச்சத்தோடு, மன ஓர்மையோடு, உடல் உறுப்புகள் சாந்தி பெற்ற நிலையிலே தொழுகுங்கள். ருக்கு, சஜ்தா, அத்தஹியாத்துடைய இருப்பு, இப்படி எல்லா விஷயத்திலேயும் மன ஓர்மையோடு உள்ளச்சத்தோடு தொழுகுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, தொழுகை திருடன் பணங்காசு திருடனா திருடன் சொல்லலாம், வீட்டில் புகுந்த ட்ரெஸ் திருடனா திருடன் சொல்லலாம். தொழுகை திருடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்வகுன் நாஸி ஸரிகத்தன் அல்லதி யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி. மக்களிலேயே மிக மோசமான திருடன் யார் என்று சொன்னால் தொழுகை திருடன். அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில எப்படி திருட முடியும்? அதுக்காக தொழுகை விட்டு போட்டு அடுத்தவங்க வீட்டில் போய் திருட முடியுமா? தொழுகையில் எப்படி திருட முடியும் என்பதாக சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை திருடன் யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தொழுகையிலே ருக்கூவையும் சஜ்தாவையும் அத்தஹியாத்துடைய இருப்பையும் நிலை நிற்றலையும் சரியான முறையில் நிறைவேற்றாமல் மன ஓர்மையோடு உள்ளச்சத்தோடு உடல் உறுப்புகள் சாந்தி பெற்ற வண்ணம் தொழுகாமல் அசட்டையாக
கவனம் இல்லாமல் பொழுவோக்காக தொழுபவன் தான் அஸ்வஉன் நாஸ், தொழுகை திருடன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுவார், ஃபவைலுல் லில் முஸல்லி, தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு சாபம் உண்டாகட்டும். அன்பான பெருமக்களே, தொழுதால் அல்லாஹ்வுடைய சுபச்சோபனம் கிடைக்க வேண்டும். ஆனால் இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லி, தொழக்கூடிய தொழுகையாளிக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே மறந்தவர்களாக இருக்கிறார்கள். என்ன தொழுகிறோம், எத்தனை ரக்காத்து தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல், கவனம் இல்லாமல், கவனக்குறைவாக தொழுகிறார்கள். அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய கேடு உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே இந்த ரஜபனுடைய மாதத்தில், அதிலும் குறிப்பாக இந்த மிஅராஜுடைய இந்த இரவில் தான், இன்றைய தினத்தில் தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த தொழுகையில் நாம் அவசரமாக தொழுகாமல் உள்ளச்சத்தோடு மன அமைதியோடு தொழுக வேண்டும். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களில் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையாளிக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 மலக்குகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழக்கூடிய தொழுகையாளிக்கும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஒரு மலக்கு இருக்கிறார். அந்த 2 மலக்குமார்களும் அந்த தொழக்கூடிய தொழுகையாளி சரியாக தொழுகிறாரா என்பதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த அடியான் அந்த தொழுகையை, அந்த நிலையீற்றலை, அந்த ருகூவை, அந்த சஜிதாவை, அந்த அத்தஹியாத்தினுடைய இருப்பை சரியாக தொழுதால் அந்த அடியானுடைய தொழுகையை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதற்கு நேர் மாற்றமாக அந்த அடியான் ருகூவிலேயும் சஜிதாவிலேயும் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலேயும் கியாமிலேயும் சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த 2 மலக்குமார்களும் அவனுடைய தொழுகையை எடுத்து அவனுடைய முகத்திலேயே அடித்து விடுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த அடியானுடைய தொழுகையை அல்லாஹ் நாளை மறுமையில் பழைய துணியை கசக்கி தூக்கி வீசி எறிவது போல் அந்த அடியானுடைய முகத்திலேயே தூக்கி வீசி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, நம்முடைய தொழுகையினுடைய நிலை, நம்முடைய தொழுகையினுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் யோசிக்கவும் விளங்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய முகத்திலே வீசி எறியக்கூடக்கூடிய அளவுக்கு தரமில்லாத தகுதியில்லாத தொழுகையாக இருக்கிறதா என்பதை தொழக்கூடிய நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி தொழ வேண்டும் என்பதையும் கூட அழகாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அடியான் அவன் சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது 7 உறுப்புகள் பூமியில பண்றது வாஜிப். 7 உறுப்புகள், சஜிதாவினுடைய 7 உறுப்புகள் பூமியிலே படுவது வாஜிப். அப்படி படலே சொன்ன அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 7 உறுப்புகள் பூமியிலே பட வேண்டும். நெற்றி, முன்னெற்றி சஜிதாவின் போது பூமியிலே பட வேண்டும். நம்முடைய மூக்கு, அதே போல் 2 உள்ளங்கைகள், நம்முடைய 2 முழங்கால்கள், அதே போல நம்முடைய 2 பாதங்களுடைய விரல் நுனிகள், இந்த 7 உறுப்புகளும் சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது பூமியிலே பட வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவின் பொழுது தங்களுடைய 2 கைகளையும் விலாப்புறத்தை விட்டு விலக்கி வைப்பார்கள். அதே போல் தன்னுடைய தொடையை விட்டு விலக்கி வைப்பார்கள். சில நபர்களை பார்ப்போம், அப்படியே ஒட்டி வச்சுக்குவாங்க. அப்படி வைத்தால் அது தொழுகை கூடாமல் போய்விடும். எனவே 2 கைகளையும் விலாப்புறத்தை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். அதே போல் பூமிக்கு கீழாக வைக்கக்கூடாது. நம்முடைய தொடையையும் நம்முடைய 2 கைகள் ஒட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் தொழுகையினுடைய முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அடியான் பரிபூரணமான முறையிலே வுது செய்து ருகூவையும் சஜிதாவையும் அழகான முறையிலே செய்கிறாரோ
அவருடைய தொழுகை அவருக்கு ஒளியாக மாறிவிடும். நாளை மறுமையில் அது அல்லாஹ்விடத்தில் அவனுக்காக சிபாரிசு செய்யும். எந்த அடியான் தொழுகையை சரியாக தொழவில்லையோ அது அவனுக்கு இருளாக மாறிவிடும். நாளை மறுமையிலே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், நீ என்னை வீணடித்து விட்டாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார். ஹாத்திமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, நீங்கள் எப்படி தொழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஹாத்திமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் பரிபூரணமான முறையிலே உலூ செய்வேன். உலூ செய்ததற்கு பிறகு நான் தொழுகையினுடைய அந்த தொழுகைக்கான இடத்திற்கு வந்த பொழுது எனக்கு என்ன சிந்தனை வரும் சொன்னா, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லா என்னுடைய 2 கண்களுக்கு இடையிலே இருப்பது போன்று எனக்கு ஒரு எண்ணம் வரும். தூரத்தில் இருக்கிற கஅபத்துல்லா என்னுடைய 2 புருவங்களுக்கு மத்தியில் இருப்பதை போன்று நான் எண்ணம் செய்து கொள்வேன். அதே போல என்னுடைய மனமும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடல் உறுப்புகளும் நிம்மதியாகின்ற வரை, அமைதியாக ஆகின்ற வரை சிறிது நேரம் காத்திருப்பேன். அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிக் கொள்ளுவேன். எனக்கு வலது புறத்தில் சொர்க்கம் இருப்பதை போலவும் எனக்கு இடது புறத்திலே நரகம் இருப்பதை போலவும் நான் சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாடத்தின் மீது நிற்பதை போன்று ஒரு எண்ணத்தோடு நான் தொழுகுவேன். எனக்கு பின்னாடி இஸ்ராயில் மலக்குல் மௌத் பின்னாடி உட்கார்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதே போல் இப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் தொழுகின்ற பொழுது, இந்த தொழுகைதான் என் வாழ்நாளில் கடைசி தொழுகையாக இருக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு நான் ஒவ்வொரு தொழுகையும் தொழுகுவேன் என்பதாக ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார். எனவே அன்பான பெருமக்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் தொழுதால் நிச்சயம் நம்முடைய தொழுகையில் மன அமைதியும் மன ஓர்மையும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களில் ஒவ்வொரு தொழுகையும் கடைசி தொழுகையை நினைச்சு தொழுதோம்னா கண்டிப்பாக அந்த தொழுகைகளை ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வராது. பின்னாடி மலக்குல் மௌத் உட்கார்ந்து இருக்கிறாரு நினைச்சு தொழுதோம்னா எப்படி நம்முடைய தொழுகையிலே உலகத்தினுடைய சிந்தனை வரும். வேடிக்கைக்கு சொல்லுவார்கள், ஒரு இமாம் 4 ரக்காத்து தொழ வைக்கின்ற பொழுது 3வது ரக்காத்திலே சலாம் சொல்லி முடிச்சிருவார். அவருக்கு ஒரு சந்தேகம் வரும், 4 ரக்காத்து தொழ வச்சோமா 3 ரக்காத்து தொழ வச்சோமா ஒரு சந்தேகம் வந்து பின்னாடி இருந்த முஸ்லிம்கள்ட்ட கேட்கும் பொழுது எல்லாரும் தெரியல, நீ 4 ரக்காத்து தான் தொழு வச்சிருப்பீங்கன்னு சொன்னவனே ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாரு, நீங்க கண்டிப்பா 3 ரக்காத்து தான் தொழு வச்சீங்க அப்படின்னு சொன்னவனே இமாம் கேட்டார், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு. எனக்கு 4 கடை ஓடுது, இப்ப நீங்க தொழு வச்சது இஷா, கடை கூட்டிட்டு வந்துட்டேன். 4 ரக்காத்துல ஒவ்வொரு ரக்காத்து நீங்க தொழு வைக்கும் போது ஒரு கடையினுடைய கணக்கு வழக்கம் முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 3 கடையினுடைய கணக்கு வழக்கம் தான் முடிச்சிருக்கிறேன். பேலன்ஸ் ஒரு கடையினுடைய கணக்கு வழக்கு பாக்கி. நீங்க 3 ரக்காத்து தான் தொழு வச்சீங்க, 4 ரக்காத்து தொழு வைக்கலே அப்படின்னு சொன்னவன் சொல்லுவார். இது வேடிக்கைக்கு உண்டான ஒரு கதை. இப்படிப்பட்ட நிலைதான் நம்முடைய தொழுகையாக இருக்கிறது. யதார்த்தத்தில் நாம் இப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையும் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழுகையிலே மன ஓர்மை கிடையாது, மன நிம்மதி கிடையாது, உடல் உறுப்புகள் அமைதியாக இருப்பது கிடையாது. நிறைய நபர்களுடைய தொழுகையை பார்த்தால் அவர் தொழுகையில இருக்கிறாரானே தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு சந்தேகமாகும். தலையை செய்வார், ஆடையை சரி செய்வார், அந்த தொழுகையில தான் அவருக்கு எல்லா விதமான எண்ணமும் அவருடைய தொழுகையில தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு தொழுகையாக இருந்தால் அல்லாஹ் எப்படி நாளை மறுமையில் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்மளால் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஓர்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு வழியை சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நம்முடைய தொழுகையிலே மன ஓர்மை வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழு. நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழு. ஃபஇல்லம் தகுன் தராஹு, உன்னால அல்லாஹ்வை
அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபஇன்னஹு யராக, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற அந்த எண்ணத்தில் தொழு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். எனவே மன ஓர்மை கிடைப்பதற்குண்டான வழி, நாம் தொழுகின்ற பொழுது நாம் யாருக்கு முன்னால் இருக்கிறோம்? சகல உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அவனை பார்க்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் நாம் தொழுதால் நிச்சயம் நம்முடைய தொழுகை மன ஓர்மை மிக்க தொழுகையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்கள், ஒவ்வொரு தொழுகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட கண் குளிர்ச்சி நம்முடைய தொழுகையை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். நிறைய நபர்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கிறது. முனாஃபிக்குகளுடைய அடையாளம் தொழுகை பாரமாக இருக்கும். நமக்கு நம்முடைய தொழுகை பாரமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு பலகீனமானதாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுக்கு கண்குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வாக தொழுகையை பயன்படுத்தினார்கள். நேரா சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, வந்து தொழுகுவாங்க. அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தொழுகையை வைத்திருந்தார்கள். எனவே அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை தினந்தோறும் 5 வேளை விடாமல் தொழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கைகால் ஆரோக்கியத்தோடு கைகால் சுகத்தோடு நின்று தொழக்கூடிய நல்ல நசீபையும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி